செங்கோட்டையன் வந்து உங்களையும் ஓபிஎஸும் சந்திச்சதப்பனாலதான் வந்து அவங்க நீக்கப்பட்டாங்க. அப்ப அந்த சூழல் இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு ஒன்னாயிட்டீங்க. அதனால அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இருந்து உங்களுக்கு நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசியிருந்தப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க அது சரி வராது எனக்கு நான் காரணம் பேசிக்கிறேன். அவரை வாங்கன்னு நான் அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க. அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அது மாதிரி நான் வரணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன் அப்படின்னு. நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் வந்து நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். அவரை கூப்பிட முடியுமா உங்க கூட்டணிக்கு? அது எப்படி அவர் தானே முடிவு எடுக்கணும். நீங்கள் எப்படி வாங்க கூப்பிடுறது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். தகவலை சொன்னால டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டையன் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போய் தாவேக்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதனால தான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் இல்லைங்க நான் இங்கே வந்துட்டாங்க இன்னும் வரல அப்படின்னு. சார், இப்போ அதிமுகவுடைய அந்த உச்சபட்ச தலைவர் அந்த வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இந்த மற்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து திமுகவுக்கு போகிறாங்க. அதிகமாக திமுகவுக்கு போயிட்டாங்க. வருத்தாளிக்குதுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நாங்கள்லாம் எல்லாரோடையும் ஒன்றுக்கு ஒன்று பழகிறவங்க. அங்கே இருக்கிறப்ப நாங்கள் அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையாக இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருப்பது அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும். அதனால் நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன். எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு, அது அவர்களுடைய சூழ்நிலை. அதை போய் நம்ம என்னுடைய பழைய நண்பர்கள் சரி எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போகிறது தவிர ஒரு வழி இல்லை. நாங்கள் ஓபிஎஸும் கையாளலைன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் ப்ரெஷர் பண்ண போகிறேன். நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அதுக்காக சொல்லலாம். இப்போ செங்கோட்டையன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு மூத்த நிர்வாகிகிட்டலாம் போய் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அது நம்ம சொல்கிறதே அதுக்கு தானே சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்திலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் தான் இருப்பார். அவர் நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினச்சாரு. நான் போக மாட்டேன். யாருக்கு? அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவர். பட் என்னால் திமுகவோடலாம் போக முடியாது. ப்ளீஸ் தப்பா எடுக்காதுங்க. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்க மூலம் வந்து. அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களான்னு நான் நட்பு ரீதியாக தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியாக தான் பழகுங்க. என்னோட நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேனே. அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் டிஸ்பியூட்டு. அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பாக அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்கள் கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவெடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.